பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினரை இபிஎஸ் காப்பாற்ற முயன்றார் என்று அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டியிருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தற்போது குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கும் நிலையில் அது அரசியல் ரீதியாகவும் அந்த சம்பவம் நடைபெற்ற போது இருந்த ஆட்சி மற்றும் அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் திமுக அதிமுக என மாறி மாறி கருத்துக்களை பரிமாறி வரக்கூடிய நிலையில் அமைச்சர் ரகுபதி முக்கியமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் பித்தலாட்டங்களுக்கும் மூடி மறைக்கு செய்த முயற்சிகளுக்கும் அளவில்லை என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக அது நடைபெற்ற ஆட்சி காலம் அதிமுகவில் போது அந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்றது என்றும் அதைத் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினரை இபிஎஸ் காப்பாற்ற முயன்றார் என்று அமைச்சர் ரகுபதி பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் பித்தலாட்டங்களுக்கும் மூடி மறைக்க செய்த முயற்சிகளுக்கும் அளவில்லாமல் இருக்கின்றது என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடைபெற்றது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் அப்போது அதிமுகவில் சம்பந்தப்பட்டவர்கள் அதில் இருந்த காரணத்தால் அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் தாமதிக்கப்பட்டதாகவும் குறிப்பாக விசாரணை என்பது ஒருதலைபட்சமாக சென்றதாக திமுக குற்றம் சாட்டியது. அப்போது சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது மிக முக்கிய பிரச்சனையாக திமுகவால் இது முன்வைக்கப்பட்டது. அப்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போது தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுக மற்றும் திமுக என மாறி மாறி இந்த விவகாரத்தில் அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பொறுத்தவரையிலும் அதிமுக தான் உரிய நடவடிக்கை மேற்கொண்டது என்றும் சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது அதிமுக தான் என்று அதிமுக தரப்பில் சொல்லி வரக்கூடிய நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த தீர்ப்பு என்பது பெற்றுத்தரப்பட்டிருப்பதாக திமுக தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது. இப்படியாக மாறி மாறி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் ரகுபதி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுகவினரை இபிஎஸ் காப்பாற்ற முயன்றார் என்று பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.